Hello, my dear students. Yes, I hope you are preparing good for May 2025 exam. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்ட் 1 ஆஃப் தி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியலோட எல்லா கொஸ்டின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய பேலன்ஸ் வீடியோ, அதாவது ரிமைனிங் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இதுக்கு முன்னாடி ஈக்விட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது ஈக்விட்டியோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ now we will go into weighted average cost of capital. ஓகேவா? weighted average cost of capital நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி தான். we will calculate the cost of capital of individual source of finance. என்னல்ல ஈக்விட்டியோட இண்டிவிஜுவல் காஸ்ட் கண்டுபிடிப்போம், ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட இண்டிவிஜுவல் காஸ்ட், டிபெஞ்சரோட இண்டிவிஜுவல் காஸ்ட், ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸோட இண்டிவிஜுவல் காஸ்ட், ஒண்ணுக்கும் காஸ்ட் கால்குலேட் பண்றது எப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ நம்ம we have to calculate the overall cost of capital. overall cost of capital என்ன சார்? இது இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸுக்கு ஒண்ணுத்துக்கும் என்ன இருக்கும், ஒரு வெயிட் இருக்கும். என்ன சார் வெயிட் அப்படின்னா, இப்போ வந்து ஈக்விட்டி கேபிட்டல் வந்து ஒரு 10 lakhs இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஒரு 15 lakhs இருக்கும், டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு 5 lakhs, இப்படி வேற வேற வெயிட்ல என்ன இருக்கும், கேபிட்டல் இருக்கும். ஸோ இந்த வெயிட்டை வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு கொடுத்தா மட்டும்தான் we will get என்னது ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அல்லது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா? அது எப்படி பண்றது அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அது போறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டு நோ தீஸ் திங்ஸ். என்னது, ரெண்டு மெத்தட்ல நம்ம ஓவரால் அல்லது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்னு என்னது புக் வேல்யூ மெத்தட், இன்னொன்னு என்னது மார்க்கெட் வேல்யூ மெத்தட். அப்போ புக் வேல்யூ மெத்தட்ல என்னது, புக் வேல்யூலயே நம்ம வெயிட்டை கண்டுபிடிப்போம். அது வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ் பண்றது. லிஸ்டட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் வேல்யூல கண்டுபிடிப்பாங்க. ஸோ மார்க்கெட் வேல்யூல ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்ம நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, மார்க்கெட் வேல்யூக்கு தேர் இஸ் நோ செப்பரேட் மார்க்கெட் வேல்யூ ஃபார் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ். ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்க்கு மார்க்கெட் வேல்யூ செப்பரேட்டா கிடையாது. ஓகேவா? ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் ரீட்டைன் ஏர்னிங்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் என்னது ஒரு கம்பெனியோட மார்க்கெட் பிரைஸ் வந்து டிட்டர்மைன் ஆகுது. ஸோ அதனால நமக்கு ரீட்டைன் ஏர்னிங்ஸுக்கு மட்டும் ஒன்று என்னது, ரீட்டைன் ஏர்னிங்ஸ் மட்டும் ஒன்றும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தனித்தனியாக என்ன இருக்காது, மார்க்கெட் வேல்யூஸ் இருக்காது. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ரெப்ரசன்ட் போத் பெய்ட் அப் கேபிட்டல் அண்ட் ரீட்டைன் ஏர்னிங்ஸ். ஓகேவா? பட் the cost of equity is not the same as of cost of retained earnings. அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கும் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்க்கும் ஒரே காஸ்ட் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டுக்குமே வேற வேற இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி சார் நம்ம ஒன்னொன்னுக்கு வெயிட் கொடுத்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஹென்ஸ் டு கிவ் மார்க்கெட் வெயிட், market value of equity share should be apportioned in the ratio of book value of paid up capital and book value of retained earnings. என்ன சார் இது கஷ்டமா இருக்கு? ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மார்க்கெட் வேல்யூ பிரகாரம் தான் என்னது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அதுல மார்க்கெட் வேல்யூ பிரகாரம் ஈக்விட்டி கேபிட்டலுக்கும் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸுக்கு தனித்தனி கேபிட்டல் பிரைஸ் கிடையாது, ரெண்டுக்குமே சேம். ரெண்டுக்குமே சேமா இருக்கும்போது அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியாது, ரெண்டோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுமே வேற வேறையா இருக்கும். ஒண்ணுக்கு 1% ஒரு 10% இருக்கும், இன்னொன்னுக்கு 10.5%, ரெண்டுக்கும் வேற வேற இருக்கும்போது இந்த ரெண்டுக்கும் உள்ள வெயிட்டை எப்படி ஸ்பிளிட் பண்றது அப்படின்னா, இந்த ரேஷியோ ஆஃப் புக் வேல்யூ, புக் வேல்யூவோட ரேஷியோல நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலையும் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸையும் ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வெயிட் கொடுத்து பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க, ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்க போறோம். illustration 16. ஓகே, illustration 16 வந்து கம்ப்ளீட்டா இதை பத்தி தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் we will write the given datas. என்னெல்லாம் சார் கொடுத்துருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துருக்கு, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல். அப்போ KE இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 10.41%. ஓகே சார். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் KR எவ்வளவு, 10%. ரெண்டு வேற வேறையா இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளவு, 50,000 ஷேர்ஸ். அதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, rupees 10 per share. retained earnings rupees 15 lakhs. இந்த retained earnings என்னது, புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் எவ்வளவு, rupees 50 per share. ஓகே, ஸோ நம்மள்ட்ட என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, calculate the weighted average cost of capital using market value weights if there is no other source of finance. வேற எந்த சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸும் இல்லை அப்படிங்கிற அசம்ஷனை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், we have to calculate the cost of capital. ஓகேவா? ஸோ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
first இந்த sumல என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா first we have to calculate the book value. so நம்ம சொன்ன இல்ல market valueல நம்ம இப்ப market valueனா என்னது? so market value is equal to outstanding shares 50,000 shares into எவ்வளவு 50 rupees இல்லையா? அப்ப அது என்னது 50,000 into 50 that is 25 lakhs 25 lakhs. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட மொத்த மார்க்கெட் வேல்யூ. ஸோ இதுக்கு உள்ளாடி என்ன இருக்குது? இக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது, ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் இருக்குது. ரெண்டுக்குமே ஒரே வெயிட்டா இல்ல, வேற வேற வெயிட். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மார்க்கெட் வேல்யூவை இந்த ரெண்டுக்கும் ஸ்பிளிட் பண்ணணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்? இந்த ரேஷியோ ஆஃப் புக் வேல்யூ. அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? அந்த இக்விட்டி ஷேருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் புக் வேல்யூ தெரியணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். equity share capital ஓட book value என்னது? outstanding shares 50,000 into face value எவ்வளவு? 10 ரூபாய், which is 5 lakhs. retained earnings already questionலயே கொடுத்துட்டா, எவ்வளவு? 15 lakhs. கரெக்டா? அப்ப it's total 20 lakhs. 20 lakhsல equity ஓட weight என்னது? equity share capital ஓட weight 15/20, which is 3/4. sorry, equity share capital का weight என்னது? 5 lakhs. கரெக்டா? 5 lakhs. so it is 1/4. retained earnings ஓட weight 15 lakhs divided by 20, which is 3/4. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட இந்த ரெண்டு சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் ஓட வெயிட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 25 லேக்ஸை இந்த வெயிட்டுக்கு ஸ்பிளிட் பண்ணணும். கரெக்டா? அது எப்படி பண்றது? சிம்பிள். 25 lakhs அப்போ equity share capital is equal to 25 lakhs into 1/4. retained earnings is equal to 25 lakhs into 3/4. அது எவ்வளவு வரும்? 25 lakhs divided by 4. 6,25,000 is the proportion of equity share capital. 25 lakhs into 3/4 எவ்வளவு? 18,75,000. இதுதான் என்னது? proportion of retained earnings. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இதோடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டா, வேற எந்த சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸும் இல்லை. அப்போ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு டேப்ல காலம் போடணும். சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அதில் என்னெல்லாம் இருக்குது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். அதுக்கப்புறம் என்ன போடணும்? கேபிட்டல் அமௌண்ட் இல்லையா? கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு? கேபிட்டல் அமௌண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 6,25,000, ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் 18,75,000. இதோடைய வெயிட் எப்படி சார் கால்குலேட் பண்ணணும்? இந்த ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு 25 lakhs கிடைக்கும். இதோடைய வெயிட் 1/4, இதோடைய வெயிட் 3/4. அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? இது டிவைடட் பை இது போட்டால் இது கிடைக்கும், இது டிவைட் பை இது போட்டால் இது கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஈக்விட்டியோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளவு? ஈக்விட்டி இந்த இருக்கு 10.41%. அண்ட் ரீடைன்ட் ஏர்னிங்ஸோடது இந்த இருக்கு 10%. okay, 10%. so we have to calculate the weighted average cost of capital. எப்படி? 10.41 divided by 4, which is 2.6025, and 10 into 3/4, it is 7.5. ரெண்டு ஆட் பண்ணா 2.6025, 10.1025. இது என்னது? இதோடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10.10%. ஓகேவா? இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சம். இது கண்டிப்பாக எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ வி ஹவ் டு ஸ்பிளிட் த மார்க்கெட் வேல்யூ இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் புக் வேல்யூ. அதுதான் இந்த சம். ரைட் சார், அதை முடிஞ்சிடு. அடுத்த சம் போமா? அடுத்த சம் என்னது? calculate the weighted average cost of capital using the following data. book value வெயிட்டுக்கும் மார்க்கெட் வேல்யூ வெயிட் பிரகாரம் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? weighted average cost of capital கால்குலேட் பண்ணோம். so the capital structure of the company is as under. என்னெல்லாம்? debentures கொடுத்துருக்காங்க, preference share கொடுத்துருக்காங்க,
equity shares கொடுத்திருக்காங்க. market price இதெல்லாம் அப்போ book value. market price of the securities are இது debentures 105, preference 110, equity 24. additional information 100 per debenture redeemable at par rupees 100 per அப்ப debenture ஓட face value இருக்குது, interest rate கொடுத்திருக்கான், flotation cost கொடுத்திருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, preference share ஓட face value, preference share ஓட coupon, preference share ஓட flotation cost, preference share ஓட maturity period. equity வந்து 4 rupees flotation cost, market price கொடுத்திருக்கான். the next year expected dividend is 1, அப்ப இது என்னது, D1. annual growth rate G கொடுத்திருக்கான். the firm has practice of paying all earnings in the form of dividend, எல்லாத்தையுமே டிவிடெண்டா பே பண்ணணும் அப்படிங்கிற பாலிசி வச்சிருக்கான். ஓகேவா, calculate the tax, corporate tax வந்து 30%, அப்ப T இருக்குது. YTM மெத்தட் பிரகாரம் டிபெஞ்சர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றான். so now we have to calculate another weighted average cost of capital. calculate பண்ணுமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தோடைய காஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தோடைய காஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் KD, காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஓகே, எப்படி கால்குலேட் பண்றது? காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸுக்கு YTM yield to maturity மெத்தட் பிரகாரம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த டேப்ல காலம் போடணும். இந்த டேப்ல கொண்டு ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இயர், கேஷ் ஃப்ளோ, டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர், கரெக்டா, டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர், ப்ரெசன்ட் வேல்யூ, திரும்ப ரெண்டு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எடுக்கணும், பிகாஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஓகே, அட் இப்போ 3% புக்கில் இருக்கிற வேல்யூ எடுக்கிறேன், பிகாஸ் என்னோட கால்குலேட்டரில் வந்து அந்த 1/1.10 ஒர்க் ஆகுதுனால. ஓகே, சரி, இப்போ இயர் 0, இயர் 0ல மார்க்கெட் ப்ரைஸ் என்னது, இயர் 0ல மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 105, கரெக்டா? இயர் 0ல மார்க்கெட் ப்ரைஸ் 105. இப்போ 105 வந்து கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ். பட் அதுலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணணும், ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எவ்வளவு, 4%. ஸோ 4% ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எப்போவுமே ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்ம கம்மி பண்ணணும். ஓகேவா, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னது, 105. மார்க்கெட் ப்ரைஸ் என்னது, மார்க்கெட் ப்ரைஸ் 105. அந்த 105 மேல என்ன போடணும், 4% போடணும். அப்போ எவ்வளவு, 105 மேல 4% போடும்போது இட்ஸ் 4.2. அதை 105ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ எவ்வளவு கிடைக்கும், 100.8. இதான் என்னது, நெட் ப்ராஃபிட்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் இனிஷியல் பீரியட்ல உள்ள கேஷ் இன்ஃப்ளோ டு த கம்பெனி, அவுட்ஃப்ளோ டு த இன்வெஸ்டர். ஓகேவா, சரி, அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இந்த டிபெஞ்சர்ஸ் இருக்குது, எத்தனை வருஷம் இந்த டிபெஞ்சர்ஸ் இருக்குது, 10 இயர்ஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ 1 to 10 இயர்ஸ் எவ்வளவு டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் தருது, இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கணும், ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, ஃபேஸ் வேல்யூ 100 இன்டூ கூப்பன் ரேட் 10%, கரெக்டா? ஓகே, பட் அதுல என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா 1 - T மறக்கவே கூடாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாக்ஸ் ரேட் எவ்வளவு, 30%. அப்போ 10 into 1 minus 0.30, which is 7, கரெக்டா? into 10, 7. So cash flow is net cash flow 7. ஓகே, அடுத்தது 10th இயர்ல ஆர்ல நம்ம என்ன பண்றோம், ரெடீம் பண்றோம். அப்போ இங்க என்னது, இதுல 100.8, இதுல 100, ரைட் சார். இப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இதுல 1 தான், ஸோ இட்ஸ் 100.8. இதுல வந்து கியூமுலேட்டிவ் எப்படி, ஃபார் த 10 இயர்ஸ் இந்த ரேட் ஆஃப் 3%. எப்படி சார் இந்த 3, 5 எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அது எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இன்ட்ரெஸ்டோட கூப்பன் ரேட் 10%. டிபெஞ்சரை என்ன பண்றான், பிரீமியத்திலேயாக்க இருக்குது, மார்க்கெட் வேல்யூ 105 பிரீமியத்தில் இருக்குது, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது காஸ்ட் டு த கம்பெனி என்ன ஆகும், அதாவது 10% இன்ட்ரெஸ்ட் கூப்பன் ரேட், இதுல இருந்து நம்ம பிரீமியத்துல இஷ்யூ பண்ணும்போது பிரைஸ் இறங்க தான் செய்யும், கரெக்டா?
அதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னா 30% டேக்ஸ் இருக்குது. அப்ப இன்னும் காஸ்ட் இறங்கும். ஸோ இட் லை சம்வேர் பிட்வீன் திஸ் 10% உள்ளாடி. ஓகே, அதுல நீங்க எந்த ரேட் எடுத்தாலுமே சேமா தான் வரும். நீங்க வேணா வேற ரேட் எடுத்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன மைன்யூட் பாயிண்ட் டிஃபரன்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம 10 இயர்ஸ்க்கான கியூமுலேட்டிவ் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர், அது எப்படி கண்டு 1 டிவைடட் 1.03, அது வந்து 10 டைம்ஸ் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போதைக்கு அதோட வேல்யூ வந்து 8.53. ஓகே, அதை மல்டிப்ளை பண்ணும்போது 8.53 இன்டூ 7, சாரி அது இல்லை, இதை கியூமுலேட்டிவா போடும்போது we will get 7.722. ஓகேவா, 7.722 into 7 which is 54.05. ஓகே, சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல வந்து ரேட் வந்து நான் தப்பா எடுத்துட்டேன். ரேட் வந்து இட்ஸ் 5% and it's 7%. ஓகேவா, இதான் ரேட். ரைட், ஸோ 10th இயர்ல என்ன இருக்கு ரேட் அப்படின்னா 0.614. அதை மல்டிப்ளை பண்ணும்போது we will get 61.4. இதோட ஆட் பண்ணா 100.8 plus 54.05 plus 61.04 which is 21. இது வந்து மைனஸ்ல போடணும், cash inflow. Okay, so 100.8 minus 54.05 minus 61.4 which is positive 14.65. ரைட் சார். இப்போ 7% போடும்போது இதுல 1 தான், ஸோ இட் இஸ் 100.8 நெகட்டிவ் ஃபிகர். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 7%ல 10 இயர்ஸுக்கு 7.024 வரும். 7.024 into 7 which is 49.17. 10th இயர்ல 0.508, அது பண்ணும்போது 50.8 வரும். எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும்போது 100.8 49.17 50.8 which is -0.83. ஓகேவா, இப்போ நம்ம என்ன சார் பண்ணணும், இன்டர்போலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். என்ன மெத்தட்? இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷன் மெத்தட் எப்படி சார் யூஸ் பண்ணணும்? லாஜிக்கலா நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. எப்படி? இப்போ ரேட் வந்து 5%, இன்னொன்று 7%. அப்போ ரேட்டை நம்ம 2% இன்க்ரீஸ் பண்ணும்போது காஸ்ட் எவ்வளோ குறையுது? 14.65 ப்ளஸ் 0.83, அப்போ எவ்வளவு? 15.48 கம்மியாகுது. நமக்கு எவ்வளோ கம்மியானா போதும்? 14.65 கம்மியானா போதும். அதுக்கு என்ன பண்ணணும்? எஸ், அதுக்கு என்ன பண்ணணும்? 14.65 into 2 divided by 15.48. 14.65 into 2 divided by 15.48 which is 1.89%. ஸோ நம்ம 1.89% என்ன பண்ணா போதும்? டிக்ரீஸ் பண்ணா போதும். இதை எதுக்கு கூட ஆட் பண்ணணும்? பிகினிங் இந்த 5% கூட. அப்போ 5% plus 1.89% which is 6.89%. This is the cost of debentures. Okay, I hope you got it right. Next என்ன சார்? Cost of preference shares. preference share calculate பண்றதுக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது. என்னது? face value 100, redeemable at par, redemption value இருக்குது. அது என்னது? அதுவும் 100. net proceeds எவ்வளோ? market price 110 minus flotation cost எவ்வளோ? 2%. அப்போ 2% of 110, அது எவ்வளோ அப்போ வரும்? 110 into 2%, 2.2 வரும். அப்போ 110 minus 2.2 which is 110 minus 2.2 107.8. ஓகே, வேற என்ன இருக்குது? பீரியட் வந்து 10 இயர்ஸ். நம்மள்ட்ட ஒய்டிஎம் மாடலில் தான் ப்ரெசென்ட் வேல்யூ கேல்குலேஷன் தான் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, அப்போ அதிலே பண்ணுவோம். இயர், கேஷ் ஃப்ளோ, டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அட் புக்கில் இருக்கிறது இப்போது எடுத்து 3%. எப்படி சார் இந்த 3% எடுத்தீங்க? ரொம்ப சிம்பிள். ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட காஸ்ட்டே 5% தான் ப்ரீமியத்தில் இருக்குது. அப்போ இன்னும் ரேட் இறங்கும். 2% ஃப்ளோட்டேஷன் காஸ்ட், அப்போ கொஞ்சம் ஏறும்.
அப்போ it lies somewhere between 5% and reduced rate. ஓகேவா? ஸோ அதனால தான் அதை எடுத்துருக்கு. ஓகே. And then present value அடுத்து திரும்ப discounting factor at 5% present value. ஓகேவா? ஸோ இயர் 0ல நமக்கு எவ்வளோ கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவு நம்ம இப்போ பார்த்தோமே இதுதான் 107.8 discounting factor 1 present value 107.8 திரும்ப 107.8 ஓகே 1 to 10 years இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஃபேஸ் வேல்யூ 100 into கூப்பன் ரேட் 5% இல்லையா அப்போ எவ்வளவு 5 rupees அப்போ இயர் 10 வருஷத்துக்கு 5 rupees கிடைக்குது அதோட cumulative 3% discounting factor வந்து 8.530 அப்போ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இட்ஸ் 42.65 5% டிஸ்கவுண்ட் பண்ணும்போது இட்ஸ் 7.722 ஓகே ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது 7.722 into 5 which is 38.61 okay and then year 10ல வந்து discounting factor வந்து discounting factorல first வந்து நம்ம we have to put the redemption value இல்லையா at parல தான் redeem பண்றோம் அப்போ 100 discounting factor வந்து 0.744 அப்போ என்னது 74.40 இங்க வந்து 0.614 so it will be 61.4 so எல்லாத்தையும் பண்ணும்போது 71.4 plus 42.65 minus 107.8 which is positive 9.25 and இங்க வரும்போது it's negative 7.79 okay திரும்ப நம்ம என்ன இன்டர்போலேஷன் எப்படி சார் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் 3%ல இருந்து 5% 2% இன்க்ரீஸ் பண்றதுனால உன்னுடைய present value எவ்வளவு கம்மியாகுது 9.25ல இருந்து 7.79 வரைக்கும் போகுது அப்ப 17.04 பாயிண்ட்ஸ் இறங்குது ஓகேவா 17.04 பாயிண்ட்ஸ் இறங்குது நமக்கு எவ்வளவு இறங்குனா போதும் 9.25 இறங்குனா போதும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் 9.25 into 2 divided by 17.04 9.25 into 2 divided by 17.04 which is 1.086 அப்போ அது எதுல போடணும் இந்த 3% உள்ள போடணும் அப்போ 3 plus 1.086 which comes to 4.08% ஓகே இதான் என்னது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் KE ரைட் சார் KPயும் கால்குலேட் பண்ணியாச்சு அடுத்தது என்னது KE காஸ்ட் ஆஃப் equity shares என்னது சார் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் எவ்வளவு 24 ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஸோ கேஇக்கு என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது அப்படின்னா என்னது இந்த D1 பிகாஸ் இங்க growth ரேட் இருக்குது இல்லையா ஆமா இந்த இருக்கு growth ரேட் அதனால D1 by P0 plus G போடணும் D1 next expected dividend அது ஆல்ரெடி கொடுத்துட்டாரு ₹1 கரெக்டா ஓகே அதே மாதிரி P0 என்னது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னது 24 minus flotation cost ₹4 அப்ப என்னது 20 plus G 0.05 so இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது KE என்ன கிடைக்கும் 10% கிடைக்கும் புரிஞ்சுதா ஓகே ஸோ இனி நெக்ஸ்ட் என்ன பண்றோம் ஒரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலையுமே அதோடைய வீட்ல தூக்கி போடுறோம் கரெக்டா எப்படி சார் ஃபர்ஸ்ட் வந்து புக் வேல்யூ மெத்தட் ஓகேவா calculation of weighted average cost of capital using book value method so book value method என்ன பண்ணுவோம் source of finance என்னது equity share capital preference share capital debentures கரெக்டா எஸ் ஸோ சோர்ஸுக்கு அப்புறம் நம்ம என்ன போடுவோம் கேபிட்டல் அமௌண்ட் ஸோ அமௌண்ட் வந்து எல்லாத்தோட புக் வேல்யூ அது ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் இல்லையா ஸோ இட்ஸ் 10 lakhs equity share preference share 5 lakhs and debentures 5 lakhs which comes to 20 lakhs ஒன்றுக்கும் வெயிட் கொடுக்கணும் இல்லையா எவ்வளவு 10 lakhs divided by 20 lakhs into 100 it's 50% திரும்ப இது 25% திரும்ப இது 25% cost of capital
அடுத்தது weighted average cost of capital. Cost of capital எவ்வளவு? ஈக்விட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சு இந்த இருக்குது 10%. ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு இப்போ கண்டுபிடிச்சோம் 4.08. டிபெஞ்சர்ஸுக்கு இப்போ கால்குலேட் பண்ணணும் என்னது 6.89. எஸ் சார் 6.89. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 50 into 10%. இட்ஸ் 5%. 25 into 4.08%. 1.02. 25 into 6.89%. 1.72. So 1.7225 plus 102. 1.02 plus 5. 7.74% is the cost of capital using another cost of overall cost of using book value method. Next என்ன பண்ணணும் calculation of weighted average cost of capital using market value method. ஓகே அது எப்படி சார் கால்குலேட் பண்ணணும் அது ரொம்ப சிம்பிள் எல்லாத்தோட மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கான் இல்லையா ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எவ்வளவுன்னு தெரியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன்றுத்துக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் அது அந்த மார்க்கெட் வேல்யூல போட்டால் தான் we will get the amount of capital கரெக்டா ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இங்கே பண்ணிடுவோம் ஸோ we have debentures 5 lakhs அப்போ 5 lakhs divided by 100 ன்னு போடும்போது 5 lakhs divided by 100 எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு அப்போ 5 lakh divided by 100 it's 5000 shares 5000 debentures திரும்ப 5 lakh divided by 100 5000 preference shares திரும்ப 10 lakh divided by 10 1 lakh shares 1 lakh shares ஓகேவா அதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் இந்த வேல்யூல போடும் ஸோ source of finance debenture preference share equity share market price per share எவ்வளவு 105 110 24 number of shares எவ்வளவு இப்போதான் கால்குலேட் பண்ணணும் டிபெஞ்சர் 5000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 5000 equity share 1 lakh இப்போ மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு 5000 into 105 which is 5,25,000 5000 into 110 which is 5,50,000 1 lakh into 24 lakhs கரெக்டா இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு இங்க கேபிட்டல் கிடைக்கும் 24 lakh plus 5,50,000 plus 5,25,000 which is 34,75,000 இது எல்லாத்துக்கும் வெயிட் போடணும் எவ்வளவு சார் இந்த டோட்டல் அமௌண்ட்டை மெமரியில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா இனி ஒன்று 5,25,000 divided by memory into 100 15.11%. 5,50,000 divided by இது 15.83%. 24 lakh divided by 69.06%. வெயிட் போட்டாச்சு இப்போ weighted average cost of capital எப்படி சார் no அதுக்கு முன்னாடி we need to get the cost of capital இல்லையா cost of capital COC cost of capital ஆல்ரெடி இருக்கு நம்ம 10 இந்த 10 இது so 6.89 is for debentures preference ஷேருக்கு 4.08 equity ஷேர்ஸுக்கு 10%. so இதுல போட வேண்டியது I am putting it down weighted average cost of capital எவ்வளவு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் so 15.11 into 6.89 it's 1.041 15.83 into 4.08 0.65 69.06 into 10% 6.906 906 plus 0.65 plus 1.041 which is 8.5
அல்லது 8.60 percentage 8.59 okay 8.60 எல்லாமே ஒன்று தான் okay so this is the overall cost of capital KO அல்லது weighted average cost of capital using market value right sir okay we know how to calculate weighted average cost of capital next என்ன பண்ண போறோம் அப்படின்னா marginal cost of capital என்னது marginal cost of capital. So already we know that marginal cost of capital is the cost of raising additional rupee of capital. Cost of raising additional rupee of capital. அப்படின்னு என்ன சார் ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு டிபெஞ்சர்ஸ் நீங்க ரைஸ் பண்றீங்க. டிபெஞ்சர்ஸோட கேபிட்டல் ஒரு சைட்லயும் காஸ்ட் ஒரு சைட்லயும் இருக்குது. So cost of rising 10 lakhs will not be equal to cost of rising என்னது 30 lakhs. ஸோ 10 லேக்ஸுக்கு ஒரு காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இப்போ சே 5%. அதுக்கு மேல ரைஸ் பண்றதுக்கு அதே கேபிட்டல் இருக்கணும், அதே காஸ்ட் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒருவேளை 7% இருக்கலாம், ஒருவேளை 30 லேக்ஸுக்கு மேல போறதுக்கு 10% இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் ரைசிங் அடிஷ்னல் ஃபண்ட்ஸ், இதுதான் அடிஷ்னல் ஃபண்ட்ஸ். அந்த அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் ஒரு காஸ்ட் இருக்குது. அதுதான் என்னது, இந்த அதோட காஸ்ட் கால்குலேட் பண்றதா இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் marginal cost of capital is the cost of raising additional rupee of capital. Okay, so அதுல ஒரு சம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ABC Limited வந்து following capital structure which is considered to be obtained. So இது வந்து ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய என்னது capital structure, already existing capital structure as on 31st March. என்ன சார் 14% டிபெஞ்சர் 30,000, 11% preference share 10,000, equity shares 1,60,000, total capital 2 lakhs. இது அந்த கம்பெனில எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய என்னது ஷேர் கேபிட்டல். The company share has a market price of 23.6. இதுதான் என்னது இப்ப existing market price. Next year dividend per share is 50% of 2022 EPS. இதுல வந்து EPS for 10 years கொடுத்திருக்கா. அதுல நமக்கு 2022 ஓட EPS இது, அதுல என்னது 50%. அதான் என்னது dividend per share for next year. அப்ப 2.36 into 50% எவ்வளவு rupees 1.18 is the dividend for next year. அப்ப D1 ஓகேவா. 10 years ஓட டிவிடெண்ட் ரேட் கொடுத்துருங்க. இது எதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா growth rate calculate பண்றது for G calculation. அதை எப்படி சார் calculate பண்றது, we will calculate, no problem. The company issued, இப்பதான் கம்பெனி நியூ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றான். என்னது இஷ்யூ பண்றான், நியூ டிபெஞ்சர்ஸ் carrying 16% interest rate. ஓகேவா, இதுதான் இன்ட்ரெஸ்ட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 96. இதுதான் என்னது அப்போ நெட் ப்ராஃபிட்ஸ். ஓகே சார். ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் புதுசா இஷ்யூ பண்றான் 9.2. ஓகே, வேர் ஆல்சோ இஷ்யூட். அப்ப இதுதான் என்னது ப்ரிஃபரன்ஸோட நெட் ப்ராஃபிட்ஸ். ஆனுவல் டிவிடெண்ட் இதுதான் என்னது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ஓகே, டாக்ஸ் ரேட் 50%. ஓகே சார். நெக்ஸ்ட் கால்குலேட் ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் ஆஃப் நியூ டெட். இதுதான் இதுல உள்ள கொஸ்டின். ஏன்னா இது வந்து எக்ஸிஸ்டிங், இதோட காஸ்ட் கேட்கல. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், காஸ்ட் ஆஃப் நியூ டெட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான், காஸ்ட் ஆஃப் நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான், காஸ்ட் ஆஃப் நியூ இக்விட்டி ஷேர் அஸ்யூமிங் நியூ இக்விட்டி ஃபார்மிங் ஃப்ரம் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். புதுசா ஷேர் இஷ்யூ பண்ணல, பட் ரீடைன்ட் ஏர்னிங்ஸோட இது காஸ்ட் கேட்கறான். ஓகேவா, ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் இக்விட்டி சேமா தான் இருக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we will calculate the cost of debentures. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நம்பர் ஆஃப் பீரியட், அதாவது n கொடுக்காதனால we will assume it is as irredeemable debentures. ஓகேவா, டிபெஞ்சர்ஸோட காஸ்ட் இல்லாதனால we will calculate it as irredeemable. ஓகேவா, yes, we will do the sum. So first we will calculate the cost of debenture. Cost of debenture calculate பண்ண irredeemable debenture formula என்னது, interest into 1 minus t divided by
net proceeds. Correct? இப்போ interest நமக்கு தெரியுமா? Yes, 16%. Correct? Net proceeds 96. அப்போ 16 into tax rate எவ்வளவு? 50%. அப்போ 0.50 divided by 96. 1 minus 0.5 into 16 divided by, so it's 8.33%. இதுதான் என்னது? Cost of debentures at the cost of preference shares. Preference share same தான், preference dividend divided by net proceeds. Interest into 1 ministry வராது. கரெக்டா? preference dividend amount எவ்வளவு? 1.1 and net proceeds 9.2. So 1.10 divided by 9.2. Correcta? 1 divided by 9.2, which is 11.96%. Okay, right. Okay, next we will calculate the cost of equity. So adukku ennadhu cost of equity ku we have market price, we have dividend of next year, and we have 10 years EPS. Correct? அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? growth rate. அப்ப என்ன formula? Gordon's growth model, D1 divided by P0 plus G. Okay va? So D1 என்னது? next expected dividend. அது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. P0 ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருக்குது. மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? 23.6. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்? G மட்டும் கால்குலேட். இது எப்படி சார் கால்குலேட் பண்ணனும்? ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லி தந்திருக்கேன். என்னது? G வந்து அந்த nth root of அந்த ஃபார்முலால யூஸ் பண்ணலாம். nth G is equal to nth root of D0 by Dn minus 1. ஞாபகம் இருக்கு இல்லையா? அதேதான். ஓகேவா? இப்போ இதுல D0ங்கிறது என்னது? கரண்ட் டிவிடெண்ட். கரண்ட் டிவிடெண்ட் எவ்வளவு? 2.36. DN 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள டிவிடெண்ட் அது 1 rupees, 1.100. ஓகேவா? 2013ல 1 ரூபாய் டிவிடெண்ட், 2022ல 2.36. அப்ப இது என்ன ரேஷியோல அது க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். எத்தனை வருஷம் என்ன சார் போடணும் அப்படின்னா, அதுல ஒரு சின்ன டவுட் வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுல அந்த எண்ணில் வந்து 10 போடணுமா இல்ல வேற ஏதாவது? ஆக்சுவலி 10 போடக்கூடாது, அது தப்பு. அது வந்து 9 தான் போடணும். ஓகேவா? ஏன் சார் அப்படின்னா, நம்ம இப்ப 2022ல நின்றுட்டாக்கோ என்ன பாக்குறோம்? growth rate பாக்குறோம். அப்ப நமக்கு முன்னாடி எத்தனை வருஷம் தான் இருக்குது? ரிமைனிங் 9 years தான் இருக்குது. இது அதோட லாஜிக். ஓகேவா? ஸோ nth root of 9 minus 1. அப்ப 9th root of 2.36 minus 1. அது எப்படி சார்? 9th root of 2.36 சேம். நம்ம கால்குலேட்டர்ல என்ன பண்ணணும்? அந்த ஃபர்ஸ்ட் வந்து 2.36 கால்குலேட்டர்ல என்டர் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் 12 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். கரெக்டா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்தது -1. அடுத்து டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் வேல்யூ 9, திரும்ப +1, அதுக்கப்புறம் இன்டு ஈக்குவல் டு 12 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So we will get actually அது என்னது? 1.100 minus 1. அப்ப என்னது அது? G is equal to actually 10%. ஓகேவா? இந்த 10% தான் growth rate. அதான் என்னது? அது எப்படி கூட கால்குலேட் பண்ணலாம்? இந்த 1 ரூபாய் அடுத்த வருஷம் 10%, அடுத்த வருஷம் 10%. அடுத்து இது எப்படி சார்? சும்மா நீங்க கால்குலேட்டர்ல போடலாம். 1 plus 10%, 1.1 வரும். அந்த 1.1 plus 10%, 1.21 வரும். அந்த 1.1 plus 10%, 1.33 வரும். அது plus 10%, 1.4. இப்படி அப்போ அதுல இருந்து தான் நமக்கு என்ன கிடைச்சது? இந்த growth கிடைச்சது. அண்ட் growth என்னது? யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ there is a uniform trend in the EPS for the preceding 9-10 years. ஸோ அது அப்படிதான் நம்ம எப்படி என்ன கால்குலேட் பண்ணோம்? இந்த D கால்குலேட் பண்ணோம். இப்போ இந்த ஃபார்முலால போடும்போது D1 என்னது? D1 என்னது? 1.18 divided by P0 23 point something இல்லையா? 0.6 plus G 0.10. இது கால்குலேட் பண்ணும்போது 3.6 plus 0.1, it is 15%. Correct? 15%. இதுதான் cost of equity capital. So first question முடிச்சிட்டோம். என்னது? Calculate after tax new debt
காஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஈக்விட்டி ஷேர் கண்டுபிடிச்சாச்சு. நியூ டெட்டுக்குது ஓகேவா, நியூ டெட்டுக்குது எக்ஸிஸ்டிங் டெட்டுக்குது கிடையாது. என்ன எக்ஸிஸ்டிங் டெட்டோட வேல்யூஸ் எல்லாம் இங்க இருக்குது 14%. நம்ம வந்து புதுசா இஷ்யூ பண்ணக்கூடிய டிபெஞ்சர்ஸோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணோம் ஓகேவா. ரைட், நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின், கால்குலேட் த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் when no new shares are issued. புது ஷேர்ஸ் எதுவுமே இஷ்யூ பண்ணல அப்படின்னா அதோடைய மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அது. ஸோ மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சிம்பிள் தான். இந்த புது ஷேர்ஸ், இந்த புது கேபிட்டல், இந்த புது சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் வெயிட் ஒன்னொன்னா கொடுத்து நம்ம கால்குலேட் பண்ணா அது என்ன கிடைக்கும், மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கிடைக்கும். அந்த வெயிட் எங்க இருந்து சார் எடுக்கிறது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வெயிட் இருக்குது இல்லையா, அந்த வெயிட்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். எக்ஸிஸ்டிங் வெயிட் எங்க இருக்குது, இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. இந்த வெயிட்ல நம்ம என்ன கால்குலேட் பண்றோம், இந்த புது ஷேர்ஸோட marginal cost of capital calculate பண்றோம். Okay sir. So calculation of marginal cost of capital, source of finance, cash flow, sorry not cash flow, it's source of finance, amount, weight. Source of finance ல என்னெல்லாம் இருக்குது, debentures இருக்குது, preference shares இருக்குது, equity share இருக்குது. So debentures என்னது, amount 30,000, preference share 10,000, equity share 1,60,000. So total it's 2 lakh. So weight என்னது 30,000 divided by 2 lakh, it's 15%. 10,000 divided by 2 lakh, it's 5%. 1,60,000 divided by 2 lakh, it's 80%. Total 100%. So weight calculate பண்ணியாச்சு. இப்போ நமக்கு cost of capital, debentures எவ்வளவு 8.33%. Preference shares 11.96%. Equity 15%. So we will calculate the weighted average cost of capital. எப்படி sir, 15 into 8.33%, it's 1.25 ன்னு போடுவோம். 5 into 11.96, it's 0.598. 80 into 15%, it's 12. So 12 plus 0.58 plus 1.25, which is 13.85. 13.85% is the marginal cost of capital. Marginal cost of capital na additional funds rise பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னவா இருக்கும்னு சொல்றான், 13.85% இருக்கும்னு சொல்றான். ஓகேவா, இது புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார், அப்ப செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சது. தேர்ட் கொஸ்டின் என்னது, டிட்டர்மைன் த அமௌண்ட் that can be spent for capital investment before new ordinary shares must be sold. என்ன சார் இது, ரொம்ப சிம்பிள். இந்த லாஜிக் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன சார் அப்படின்னா, கம்பெனி வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அந்த பணத்தை புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாம எவ்வளவு நம்ம எடுக்கலாம் அப்படிங்கறத இந்த கொஸ்டின். அதாவது the amount that can be spent for capital investment before new ordinary shares are sold. கம்பெனிக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற பணத்தை புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாம எக்ஸிஸ்டிங் இதை வச்சு எப்படி நம்ம எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் ஃபண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த கொஸ்டின். அஸ்யூமிங் தட் retained earnings for next year's investment is 50% of 2022. அப்ப next year எதுல retained earnings for next year's investment is 50% of 2022 ஓட earningsல 50% retained earnings ன்னு சொல்லிட்டான். ஓகேவா, சோ நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா 2022 ஓட EPS என்னது 2.36. அப்ப இந்த 2.36ல 50% என்னது 1.18. இந்த 1.18 per ஷேர் தான் அவன் என்ன பண்ண போறான், ரீடைன் பண்ண போறான். மீதி 1.18 டிவிடெண்ட் இஷ்யூ பண்ண போறான். கரெக்டா? இப்போ இந்த ரீடைன் ஏர்னிங்ஸ் அவ்வளோத்தையும் அவன் எதுக்கு யூஸ் பண்ண போறான், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். எப்படி சார், அது ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தான். இங்க கம்பெனி கேஸ் மார்க்கெட் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, assuming new equity from retained earnings. ஓகேவா, so
கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற பணத்தை எப்படி வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாம கொடுக்கலாம் அப்படிங்கறத இதோட கான்செப்ட். எப்படி சார் அப்படின்னா சிம்பிள். ஸோ இபிஎஸ் ஃபார் 2022 எவ்வளவு 2.36. இதுல 50% ரீடைன் பண்றான், பேலன்ஸ் 50% டிவிடெண்டா கொடுக்குறான். கரெக்டா? டிவிடெண்டா கொடுக்குறான். ஓகே. ஸோ அது எவ்வளவு அமௌண்ட் 1.18. ஸோ இந்த 1.18 வந்து பெர் ஷேர். அப்ப இந்த கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளவு? இந்த இங்க இருக்கு 10,000. கரெக்டா? அப்ப 10,000 இன்டு 1.18 அப்ப அது எவ்வளவு 11,800. இந்த 11,800 தான் என்னது கேபிட்டல் அமௌண்ட், அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட். இதுல இருந்து ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ஓகேவா? சோ இதுலதான் ஒரு லாஜிக் இருக்குது. என்ன அப்படின்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிஃபோர் நியூ ஷேர்ஸ். அப்போ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்ல இருந்து நீங்க பணத்தை எடுத்து கொடுக்கணும்னா எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் கொடுக்கலாம்? 11,800 வரைக்கும் கொடுக்கலாம், புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாம. ஓகேவா சார்? புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணல, ஆனா புது டிபெஞ்சர்ஸும் புது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் இஷ்யூ பண்ணலாம்ல? எஸ் எஸ், அதுதான் இங்க உள்ள லாஜிக். புது டிபெஞ்சர்ஸும் புது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். அதுக்கு என்ன காஸ்ட் இருக்கோ அது இந்த காஸ்ட் தான். ஆல்ரெடி நம்ம படிச்ச இந்த காஸ்ட்ல தான் நம்ம இஷ்யூ பண்ண முடியும். அப்போ இதுல வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் 80%, பேலன்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? பேலன்ஸ் வந்து டிபெஞ்சர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேவா? அப்ப இந்த 11,800 ரெப்ரசென்ட்ஸ் 80%னா 100% எவ்வளவு அப்படிங்கிறது தான் அந்த சம். அப்ப 11,800 ரெப்ரசென்ட்ஸ் 80%னா 100% எவ்வளவு அப்படின்னு அது என்ன பண்ணணும்? 11,800 into 100 divided by 80. 11,800 into 100 divided by 80 which comes to 14,750. அப்ப இதுல இந்த கொஸ்டினோட ஆன்சர் இந்த 14,750 தான். பட் இந்த ஆன்சர்ல உள்ள லாஜிக் என்ன அப்படின்னா 14,750 ரூபாய் வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த 14,750ல ஈக்விட்டி, அதாவது ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் எவ்வளவு? அதாவது 11,800. பேலன்ஸ் உள்ள போர்ஷன் தான் என்னது? டிபெஞ்சர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும். புரிஞ்சுதா? சோ இதுதான் அதோடைய கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. Compute marginal cost of capital when fund exceeds the amount calculated in C. இது அடுத்த கொஸ்டின். என்ன கேக்குறா? Compute the marginal cost of capital. ஓகேவா? when the fund exceeds the amount calculated in C. அப்ப amount calculated in C எவ்வளவு? 14,750. இந்த அமௌண்ட்டை விடைக்கும் ஜாஸ்தியா நீ என்னது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா உனக்கு கண்டிப்பா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சேமா இருக்காது, அது ஏறதான் செய்யும். அப்ப அது எவ்வளவு ஏறுது? அதுதான் இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதுக்கு என்ன அசம்ப்ஷன் கொடுக்குறோம்? அஸ்யூமிங் புது ஷேர்ஸ் வந்து 20 ரூபாய்க்கு இஷ்யூ பண்றாங்கிற மாதிரியான மீனிங். ஓகே. ஆனா இது வரைக்கும் நம்ம ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் காஸ்ட் தான் கண்டுபிடிச்சோம் இந்த 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 டீடைல்ஸ் எல்லாம் வச்சு. கரெக்டா? இப்போதான் அவன் என்ன கொடுக்குறான்? புது ஷேர்ஸ் இஷ்யூ புது ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணும்போது இங்க பாருங்களேன், இதுல 20 rupees per ஷேர், ஆனா இதுக்கு முன்னாடி 23. அப்ப புதுசா நீ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது விலை என்ன பண்ண முடியாது? அதே விலைக்கு கொடுக்க முடியாது, விலையை கம்மி பண்ணதான் செய்யணும். அதுதான் இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இதுதான், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதுதான். ஏன்னா அது புதுசு இஷ்யூ பண்றது. பட் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு இது கிடையாது. அது என்னது? கேஇயோட காஸ்ட் வந்து D1 சேம் தான். என்னது? 1.18 டிவைடட் பை P0 வந்து 23 கிடையாது, இட்ஸ் 20 பிளஸ் G போடணும். அப்ப என்னது? 1.18 டிவைடட் பை 20 பிளஸ் G. G என்னது? 0.10. அப்ப எவ்வளவு வரும்? 8 டிவைடட் பை 20 இன்டூ பிளஸ் 0.1. அப்ப 15.9%. சின்ஸ் இந்த காஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 15ல இருந்து 15.9 ஏறி இருக்கு. எதனால ஏறிச்சுது? ஏன்னா நம்ம வந்து அதே விலைக்கு வாங்க முடியல, அதை விட கம்மியான விலைக்கு தான் வாங்க முடியும். விலை கம்மியாகிறதுனால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ரைட் சார். ஸோ அந்த ஈக்விட்டியை வச்சு நம்ம திரும்ப என்ன போடணும்? இந்த டேப்ல காலம் போடணும்.
இதே டேபிள் காணும் எப்படி source of finance debentures preference equity ஓகேவா நெக்ஸ்ட் அந்த சேம் இதே மாதிரி தான் இது அமௌண்ட் போடணும் வெயிட் போடணும் இப்போ நம்ம வெயிட்டே டைரக்டா போட்டுரும் ஏன்னா சேம் மாற்றம் இல்லை ஸோ வெயிட் எவ்வளவு இது 15 இது 5 இது 80 கரெக்ட் தானே எஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எல்லாமே சேம் தான் டெட்டுக்கு எவ்வளவு 8.33 இதுக்கு வந்து 11.96 இந்த ஈக்விட்டிக்கு இப்போ மாறுச்சு இல்ல 15.9 15.999% தான் ஓகே 9%. இப்போ நம்ம weighted average cost அல்லது marginal cost of capital ஓகே ஸோ அப்போ 15 into 8.33% it's 1.25 5 into 11.96 0.598 80 into 15.9% it's 12.72 அப்போ total add பண்ணா 12.72 plus 0.598 plus 1.25 which is 14.57%. 14.57%. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 13.85 இப்போ என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 14.57 எப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிகாஸ் ஈக்விட்டி கேபிட்டலோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனனால நமக்கு ஓவரால் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சு ஓகேவா ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம டிரா பண்ணக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் என்னது இது வந்து ஈக்விட்டி கேபிட்டலுக்கான ஒரு டயக்ராம்னு வச்சுப்போம் இது வந்து கேபிட்டல் அமௌண்ட் ஈக்விட்டியோட காஸ்ட் ஓகேவா அப்போ இதுல வந்து நீ 14,000 இல்ல அந்த 11,800 வரைக்கும் நீ என்னது அமௌண்ட் பாரோ பண்ற அப்படின்னு உன்னோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எங்க நிற்கும் 15%ல நிற்கும் இதுக்கு மேல அமௌண்ட் போகுது மோர் தென் 11,800க்கு மேல நீ வந்து பணத்தை வாங்க போறான்னா காஸ்ட் வந்து 15ல இருக்கு அது காஸ்ட் எங்க இருக்கும் 15.9% இன்க்ரீஸ் ஆகும் புரிஞ்சுதா இதுதான் என்னது மார்ஜினல் காஸ்ட் இந்த சேஞ்ச் தான் மார்ஜினல் காஸ்ட் அடிஷனல் ஃபண்ட் வாங்கும்போது எவ்வளவு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதுதான் என்னது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இதுல வேற ஒண்ணுமே புதுசு கிடையாது அதே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல புது காஸ்ட்ல கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன புது காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல கண்டுபிடிக்கும் போது we will know the marginal cost of capital okay so I hope you got these concepts as the D sum ஓட answer ஓகேவா ஸோ இதான் ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இதெல்லாம் ஒரு ஒர்த் 8 மார்க்ஸ் கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓகே ஸோ அண்ட் வி வில் மூவ் ஆன் டு ஒன் வேர்டு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருவோம் which of the following is not an assumption to capital asset pricing model அதாவது CAPMல நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல் இன்வெஸ்டர்ஸ் ரேஷனல் எல்லாருக்கும் ஒரே இன்ஃபர்மேஷன் இருக்கு எல்லாரும் ஒரே ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அதுல வந்து என்ன ஒரே ஒரு இது அசம்ஷன் இல்லை அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் எஃபிஷியண்டா இருக்குது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் இருக்குது அதே மாதிரி இன்வெஸ்டர் டு நாட் ஹேவ் த சேம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இன்வெஸ்டர் ஹேவ் சேம் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஸோ இதுதான் என்னது அதோட ஆன்சர் டிசிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சிங்கிள் அது ஓகே அண்ட் இது என்னது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் RF ஓகே மார்க்கெட் ரிட்டர்ன் RM ஓகே காஸ்ட் ஆஃப் equity KE மிஸ்ஸிங் ஃபிகர் ஓகே CAPM மாடல் தெரியும் இல்லையா K is equal to RF plus beta into RM minus RF அப்ப KE இருக்குது 15 RF இருக்குது 5 பீட்டா தெரியாது RM 10 minus RF 5 அப்படி கால்குலேட் பண்ணும்போது உனக்கு என்ன வரும் 10 minus 5 அப்ப அது 5 இந்த 5 அங்க போகும்போது -1 ஆகும் அப்போ மறுபடியும் 10 அப்போ 10/5 2 ஸோ பீட்டா என்னது 2 beta 2 okay sir next dash may be defined as the cost of raising additional rupee of capital என்னது இப்பதான் நம்ம பார்த்து marginal cost of capital right sir which of the following cost of capital requires adjusted tax yes நமக்கு தெரியும் debentures தான் tax அட்ஜஸ்ட் பண்ணணும் மீதி எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது marginal cost of capital is the cost of raising additional fund additional revenue கிடையாது additional
fund. ஓகேவா? சரி. அடுத்தது. In order to calculate the weighted average cost of capital, weights may be based on என்னது market target, target book value என்ன வேணா இருக்கலாம். ஓகே. Firm's cost of capital is the average. Firm's cost of capital is the average cost of the overall cost of capital. அது என்னது எல்லா source of finance தான். Debt, bond, capital எல்லாமே. ஓகேவா? A company has finance structure where equity is 70%. Equity வந்து 70% of its total debt. அப்ப debt எவ்வளவு 30%. Its cost of equity COC எவ்வளவு 10%. Gross loan amount 5%. Gross loan amount 5%. Corporate tax 30. அப்ப நம்ம அதை அதுல இருந்து tax adjust பண்ணணும். அப்ப என்னது 5 1 minus 0.3 into 5 which is 3.5%. Adjusted. Weighted average cost of capital என்னது 70 into 10% which is 7, 30 into 3.5% which is 1.05 which comes to 8.05. 8.05 is the answer. Yes sir. Next, the cost of equity capital is all of the following except cost of equity or all of the following. The minimum rate that a firm should earn on equity financed part of an investment. அதாவது cost of equity capital என்னது all of the following except என்னது okay minimum rate that the firm should earn on the equity financed part of investment. Yes, equity capital னு வாங்கும்போது அட்லீஸ்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட இன்வெஸ்ட்மெண்ட்டாவது நம்ம கொடுக்கணும். அதுதான் அதோட மீனிங். A return on the equity financed portion of investment that at worst leaves the market price of the stock unchanged. Okay, by far the most difficult component அது உண்மைதான். Generally lower than before tax cost of debt. அப்படி கிடையாது. அது என்ன சொல்றா கேடியை விடைக்கும் என்னது கம்மியா இருக்கும்னு சொல்றா கேஇ கம்மியா இருக்கும் அப்படி கிடையாது. கேஇ யூஸ்வலி ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் விச் இஸ் நாட் ஃபேவர் டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே சார். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஓவரால் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்? அதாவது கேஓ கேட்குறான். இந்த ஃபர்ம் ஹேஸ் 20 crore டெட் கேடி இருக்குது, 4 crore ப்ரிஃபரன்ஸ் கேபி இருக்குது, 16 crore ஈக்விட்டி கேஇ இருக்குது. ஓகேவா? அப்போ கேடி கேபி கேஇ எவ்வளவு இது 20 4 16 total எவ்வளவு 20 plus 4 plus 16 40. okay sir. next என்னது before tax cost of debt அதாவது COC டெட்டுக்கு வந்து 8% before tax. அப்ப அதுல tax adjust பண்ணணுமா? ஆமா. tax rate எவ்வளவு 50%. அப்ப yes tax adjust பண்ணும்போது 4%. preference ஷேருக்கு tax adjust பண்ணணுமா? no. equity ஷேருக்கு no. weighted average cost of capital. okay, 20 into 4% it's 0.8. oh sorry, weight மட்டும் போடல. I forgot it. Sorry. okay, weight போடுறோம். 20 divided by 40 into 100 it's 50% weight. 4 divided by 40 into 100 it's 10%, and 16 divided by 40 into 100 it's 40%. அப்போ 50 into 4% it's 2, 10 into 9% it's 0.9, 40 into 15% it's 6 plus 0.9 plus 2 it's 8.9, மறுபடியும் 8.9. so this is the weighted average cost of capital. it's an worth 2 mark question. 2 mark கேட்கலாம். okay